ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித் நடிச்சிருக்கிற விவேகம் படத்துடைய ரிலீஸ் தேதி வர்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்படிங்கிறது உறுதியாகிட்ட நிலையில இந்த படத்தோட வியாபாரம் இப்போ உச்சக்கட்டத்தை எட்டி அமோகமா நடந்துட்டு வருது. ஏற்கனவே சேட்டலைட் உரிமை, இந்தி ரிலீஸ் உரிமை ஆகியவை எல்லாமே வியாபாரங்கள் செம்மையா முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தெலுங்கு மாநிலங்களுக்கான ரிலீஸ் உரிமை வியாபாரம் குறித்த தகவல்களும் வெளிவந்திருக்கு. விவேகம் படத்துடைய தெலுங்கு மாநில ரிலீஸ் உரிமையை ரூபாய் 4.5 கோடிக்கு நவீன் அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காராமா. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களுக்குமே வர்ற 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிரம்மாண்டமா ரிலீஸ் செய்ய அவர் திட்டமிட்டு வர்றதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. விவேகம் படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமைக்கு செம்ம போட்டி இருந்துட்டு வரதாகவும், அதனால தயாரிப்பு நிறுவனமே ஒரு சில பகுதிகளில் நேரடியா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில விவேகம் படத்தை பற்றி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியும் கிடைச்சிருக்கு. வேதாளம் படம் பாதி முடிவடைஞ்சப்பயே விவேகம் படத்துடைய கதையை தல அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு சிவா. கதையை கேட்ட அஜித் பாராட்டியிருக்காரு. சிவாவை நம்பி அதைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதை தமிழுக்கு புதுசு, இன்டர்நேஷனல் அளவில் நடக்கிற கதை அப்படின்னா கூட ஸ்பை த்ரில்லர் படம் தான் அப்படின்னாலும் எமோஷனலும் இருக்கு, சென்டிமெண்டலும் இருக்குதாமா. படத்துல ஆக்ஷன் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. 3 முக்கியமான பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்காமா. அதுலயும் பைக் சேசிங், சண்டை காட்சி உட்பட ரிஸ்கான காட்சி டூப் போடலாம் அப்படின்னு சிவா சொன்னா கூட எந்த காட்சிக்குமே டூப் போட மாட்டேன் அப்படின்னு அஜித் மறுத்திருக்காரு. எல்லா ரிஸ்கான காட்சிகளையும் டூப் போடாம தானே நடிச்சும் கொடுத்திருக்காரு. அந்த பைக் சேசிங் காட்சி செம்ம மிரட்டலா வந்திருக்காமா. அந்த காட்சியை வெளிநாட்டு ஸ்டண்ட் இயக்குனர் கலோயன் அப்படிங்கிறவரு பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த காட்சியில தலையோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவரே மிரண்டு போயிருக்காரு அப்படின்னா பாருங்க. விவேகம் படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி வர்ற ஒவ்வொரு செய்திகளும் தகவல்களும் தல அஜித்துடைய ரசிகர்களின் ஆவலை மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.